Vanakkam, Namaskaram. Okay, right. So today we got a superb session today. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கூட வந்திருக்கிறது நம்ம RCM ஓட சூப்பர் டீச்சர். நமக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டைரக்ட் செல்லிங் சொன்னா ஆளுங்களுக்கு எவ்வளவு ஆளுங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி கரெக்டா புரியுதோ அந்த அளவுக்கு ஆளுங்களுக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் இன் ஆர்சிஎம் பிசினஸ் நமக்கு இந்த பிசினஸ் நம்ம பார்க்கும்போது இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடியே எஜுகேஷன்ங்கிற அந்த விஷயத்துக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லா ஆளுங்களுக்கும் மேக்சிமம் இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குற லீடர் யாருன்னு கேட்டா நம்ம கூட இருக்கிற சுரேந்திர பட் சார் தான். அது மட்டும் இல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு லாஸ்ட் 2 இயர்ஸ் நம்ம பார்த்தா சூப்பரா ஒரு கோல்டன் பீரியட்னு நமக்கு சொல்ல முடியும். பிகாஸ் இந்த 2 வருஷத்துல நிறைய பின் லெவல்ஸ் நம்ம மாறி இருக்காங்க, புதுசா நிறைய பொருள் வந்திருக்காங்க ஆர்சிஎம் பிசினஸ்ல. நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் நம்ம கிட்டத்தட்ட இதுக்கு 20 வருஷமா ஆர்சிஎம் பிசினஸ்ல இல்லாத நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் லாஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள வந்தது. அது மட்டும் இல்ல, புதுசா யங் ஜெனரேஷன் நம்ம யங் யூத் டீம் பெரிய லெவல்ல இம்ப்ரூவ் பண்ணது. அதே மாதிரி உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு பெரிய லெவல்ல ஆர்சிஎம் பிசினஸ் பெரிய வாய்ப்பு கிடைச்சது. எல்லாமே இந்த லாஸ்ட் 2 வருஷம் நம்ம பார்த்தா இந்த காலகட்டத்துல தான். சோ இந்த காலகட்டத்துல ஜாயின் பண்ண ஆளுங்களுக்கு இப்போ ஆர்சிஎம் பிசினஸோட ஸ்டார்டிங் டைம் எப்படி இருந்தாங்க, ஏன்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி இல்ல 5 வருஷம் முன்னாடி ஆர்சிஎம் பிசினஸ் எந்த பொசிஷன்ல இருந்தாங்கிற விஷயம் நிறைய ஆளுங்களுக்கு தெரியாது. அண்ட் ஸ்டில் தேவர் கம்ப்ளைண்டிங். இப்ப இவ்வளவு பொருள் வந்ததுக்கு அப்புறம், இவ்வளவு டெப்போஸ் வந்ததுக்கு அப்புறம், இவ்வளவு வாய்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் ஆளுங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க, சார் எனக்கு தேவையான பொருள் கிடைக்கல. நான் பிக்கப் சென்டர்ல போனப்ப அந்த பொருள் இந்த இடத்துல இல்ல, டெப்போல பொருள் எடுக்க போன சமயத்து இந்த பிரச்சனை வந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பட் டெஃபினெட்லி இப்ப இந்த காலகட்டத்துல ஒரு பெரிய லெவல்ல ஆர்சிஎம் பிசினஸ் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு ஒரு பெரிய நெக்ஸ்ட் லெவலுக்கு போன ஒரு காலகட்டத்துல தான் நம்ம எல்லாரும் போய் இருக்கிறாங்க. அண்ட் டுடே நமக்கு நம்ம சுரேந்திர பட் சார் நமக்கு சொல்லித்தர போறதும் ஆர்சிஎம் பிசினஸோட அந்த காலகட்டத்தை பற்றி தான். ஏன்னா ஃப்ரம் ஸ்டார்டிங் ஆன்வர்ட்ஸ் நமக்கு ஆர்சிஎம் பிசினஸோட ஸ்டார்டிங் காலகட்டத்தில இருந்து இப்ப 2021 வரைக்கும் இருக்கிற இந்த ஒரு ஜேர்னி, இந்த ஜேர்னில எவ்வளவு பெரிய வாய்ப்பு நம்ம ஆர்சிஎம் பிசினஸ்க்குள்ள இருக்கு. இந்த விஷயம் தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் நமக்கு A to Z ஆஃப் ஆர்சிஎம் பிசினஸ் இந்த விஷயத்துல அவரு பேச போறாங்க. அது மட்டும் இல்ல, சுரேந்திர பட் சார் பற்றி சொல்லும் போது வேறொரு விஷயம், நம்ம டைரக்ட் செல்லிங் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆல் இந்தியாவோட பிரசிடென்ட் தான் நம்ம சுரேந்திர பட் சார். அதனால டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில என்னென்ன நடக்குது, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில எப்படி ஆர்சிஎம் பிசினஸ் பேலன்ஸ் இருக்கிற எல்லா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியும் விட ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கிற விஷயம் கரெக்டா சொல்லி தரதுக்கு சுரேந்திர பட் சார் தவிர நமக்கு வேற யால கிடைக்கவே மாட்டேன். அந்த மாதிரி சூப்பர்பான ஒரு ப்ரோக்ராம் தான் இன்னைக்கு இங்க நடக்க போறது. பட் டெஃபினெட்லி எவ்வளவு ஆளுங்க உங்களோட டீம்ல இருந்து இந்த ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ண போறாங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிசினஸ் இம்ப்ரூவ் ஆக போறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த செப்டம்பர் மாசம் we all know that செப்டம்பர் மாசம் நமக்கு எல்லாருக்கும் ஒரு பயங்கர இட்ஸ் வெரி க்ரூஷியல் மந்த். ஆர்சிஎம் பிசினஸோட நம்ம சரித்திரம் பார்க்கும்போது ஹிஸ்டரி நம்ம எடுத்தா எல்லா வருஷமும் செப்டம்பர் மாதத்துல ஆர்சிஎமோட ஒரு பெரிய பிசினஸ், பெரிய பின் லெவலு, பெரிய இன்கம் லெவலு எல்லாரும் சேஞ்ச் பண்ற மாசம் தான் செப்டம்பர் மந்த். சோ அதனால இந்த மாசம் பயங்கர குரூஷியலான மாசம் தான் இருக்கு. ஆனா இந்த மாசத்துல நமக்கு நிறைய ஆஃபர்ஸ் நம்ம கையில கொடுக்குறாங்க. குட்டோட்டோட டீம் நமக்கு ஒரு பெரிய ஆஃபர், யாருக்குமே கொடுக்க முடியாத லெவல்ல ஒரு சூப்பரான ஆஃபர் குட்டோட் டீம் நமக்கு கொடுத்திருக்காங்க. கீசோலோட ஆஃபர் நமக்கு இருக்கு. நியூட்ரி சார்ஜோட ஆஃபர் இந்த மாசம் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள நம்ம க்ளோஸ் பண்ண போறாங்க. அண்ட் அதுக்கு எல்லாம் மேல நமக்கு எல்லாருக்கும் தேவையான நம்ம எல்லாருடைய மென்டர், நம்ம எல்லாருடைய டீச்சர், நமக்கு என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம அவர் காட் ஆஃப் ஆர்சிஎம் பிசினஸ் நம்ம சுரேந்திர பட் சார் personally came to தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடுக்குள்ள நமக்கு டைரக்ட்லி ட்ரைனிங் கொடுக்கறாங்க. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இந்த மாசம் ஸ்டார்டிங்ல நமக்கு கிடைச்சனால செப்டம்பர் மாசத்தோட நம்ம அச்சீவ்மெண்ட் இந்த ப்ரோக்ராம் விட்டு நமக்கு அவருக்கு கொடுக்கிற கிஃப்டா இருக்கிறோம். அந்த மாதிரி எல்லா ஆளுங்களும் பிளான் பண்ணோம். அண்ட் டுடே வி காட் அவர் நேஷனல் டிரான்ஸ்லேஷன், நம்ம சூப்பர் டிரான்ஸ்லேட்டர் நம்ம ஸ்டார்பர் நாசர் சார் இஸ் வித் அஸ், நம்ம கூட இருக்காங்க. ஏன்னா பட் சார் மனசுல திங்க் பண்ற விஷயங்க அப்படியே தமிழாக்கம் பண்ணி நம்ம கிட்ட கொண்டு தரதுக்கான ஒரு ஸ்பெஷல் ஒரு 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 கேப்பபிலிட்டி இருக்கிற லீடர் தான். அண்ட் இஸ் பட் சார் ஃபேவரட் டிரான்ஸ்லேட்டர் ஆல்சோ அவர் நாசர் சார் இஸ் ஆல்சோ வித் அஸ். So without delaying the program, let me welcome our mentor, our diamond Surendra Bhat sir to Tamil Nadu platform, and also let me welcome Nasir sir for the translation. Welcome sir, welcome to Tamil Nadu. Welcome sir. Thank you leaders. Vanakkam sir. Vanakkam. Thank you so much. Thank you Nazir Ali sir. Sir, मैं पिछले नाजर सर मैं पिछले 1.5 years से 1 year and 6 months से मैं सबसे ज़्यादा जो मिस कर रहा हूँ
वो कर रहा हूँ तमिलनाडु का इडली डोसा पोंगल ऑल दोस वो जो एक डिलीशियस फूड है राजस्थान सॉरी तमिलनाडु का वो मैं बहुत ज़्यादा मिस कर रहा हूँ सबसे ज़्यादा कोई चीज़ मिस कर रहा हूँ तो और अभी चीज़ें बेटर हो रही हैं सो मैं उम्मीद करता हूँ कि बहुत जल्दी हम लोग मिलेंगे और हमारे वो पुराने जो जगह हैं जहाँ पे हम लोग इंजॉय करते हैं साउथ इंडियन फूड को तमिलनाडु के फूड को उसको फिर इंजॉय करेंगे सर நண்பர்களே முதல்ல நம்ம இந்த செஷன் ஆரம்பிக்க முந்தி ஒரு தகவலை சொல்றேன் என் மனசுல உள்ள ஒரு ஆதங்கத்தை சொல்றேன் கடந்த 1.5 வருடங்களாக எனக்கு ஒரு பெரிய இழப்பு என்ன இழப்புன்னா தமிழ்நாட்டுல குறிப்பாக அந்த சவுத் இந்தியன் ஃபுட் அற்புதமான உணவுகள் இருக்குல்ல அந்த உணவுகளை நான் உட்கொள்ள முடியாத ஒரு கோவிட் வந்து என்னை தடுத்துருச்சுங்கிற வேதனையா இருக்கு இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு விரைவில் கோவிட் சரியாகும் வந்து நான் கண்டிப்பா அந்த உணவுகளை உங்களோட சேர்ந்து உட்கொண்டு நான் மகிழ்வேன் என்பது நம்பிக்கை இருக்கும் சார் नाजर सर मैं मतलब किसी ने मुझे बनाया नहीं लेकिन मैं तमिलनाडु फूड का ब्रांड एम्बेसडर बन गया हूँ अपने आप ही सब घोषित जिसे बोलते हैं सब घोषित ब्रांड एम्बेसडर्स तो कोई व्यक्ति बोलता है चाइनीज फूड बहुत बढ़िया होता है कोई बोलता है नॉर्थ इंडियन बढ़िया होता है तो मैं उन सबको कहता हूँ कि आपने साउथ इंडियन और स्पेशली तमिलनाडु का फूड नहीं खाया तो लोग कहते हैं कि हमने खाया हमने इडली खाया डोसा खाया मैंने कहा ऐसे नहीं आप तमिलनाडु में जाके खाइएगा और फिर मुझे बताइएगा तो आप दीवाने हो जाएंगे तमिलनाडु के फूड के सो मैं नॉर्थ इंडियन हूँ रोटी चावल खाते हैं यहाँ पे लोग लेकिन तमिलनाडु फूड का कोई कंपैरिजन नहीं है कोई मुकाबला नहीं है सो थैंक यू सो मच तमिलनाडु फॉर आपका जो इतना जो पुराना जो संस्कृति है और उसकी वजह से शायद ये फूड भी वहीं से कहीं से आया है सर सो थैंक यू सो मच இன்னொரு செய்தி என்ன பாத்தீங்கன்னா நான் யாருமே என்னை ஒரு அம்பாசிடரா உருவாக்கல ஆனா சவுத் இந்தியன் தென்னிந்திய உறவுகளுக்கு குறிப்பா தமிழ்நாட்டு உறவுக்கு நான் ஒரு அம்பாசிடரா என்னையே உருவாக்கிட்டேன் நான் என்னோட நண்பர்கள்ட்ட பேசும்போது நாங்க உணவு உட்கொள்ளும் போது ஒவ்வொரு வகையான ஒவ்வொரு பிராந்திய உணவுகளை பத்தி பேசும்போதும் நான் சவுத் இந்தியன் உணவை பத்தி பேசுவேன் நானும் இட்லி சாப்பிட்டுருக்கேன் நானும் தோசை சாப்பிட்டுருக்கேன் பல பேர் எனக்கு சொல்லுவாங்க எங்க சாப்பிட்டுருக்கான்னு கேட்பேன் டெல்லியில சாப்பிட்டுருக்கேன் பம்பாயில சாப்பிட்டுருக்கேன் இல்ல முதல்ல தமிழ்நாடு போய் சாப்பிட்டு பாரு ஒரிஜினலா என்ன இருக்குன்னு பாருங்க அப்போ என்னை நான் ஒரு பிராண்ட் அம்பாசிடரா மாத்திக்கிட்டேன் காரணம் என்னன்னா அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரணம் இந்த தமிழ்நாடு பல கலாச்சார மேன்மை உள்ளது கலாச்சார தன்மைகள் உள்ளது அந்த கலாச்சார தன்மைகள்ல தான் இந்த உணவும் இவ்வளவு அற்புதமா இருக்குங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் எஸ் சார் तमिलनाडु को लेके पहले दिन से मेरा बहुत बड़ा विजन रहा है कि तमिलनाडु में आरसीएम बिजनेस बहुत बड़ा हो सकता है यहाँ की पॉपुलेशन यहाँ के लोगों के जो इमोशंस हैं आरसीएम बिजनेस को लेके वो ये बताते हैं कि यहाँ बहुत बड़ा काम होने वाला है यस सर நான் இப்ப முதல்ல நான் தமிழ்நாட்டை ஆரம்பத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் தமிழ்நாடு தான் ஆர்சிஎம்ல மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்த போகுது காரணம் இங்குள்ள மக்களோட மனம் சார்ந்த எமோஷன் அந்த நல்ல விஷயங்கள்ல ஒரு அர்ப்பணிப்பு உள்ள தன்மை உள்ள மக்கள் அது பாப்புலேஷன் எண்ணிக்கை அதிகமான மக்கள் அப்ப இங்கதான் பெரிய ஒரு அதிசயம் நிகழ போகுது ஆர்சிஎமோட வெற்றியில அப்படிங்கறத நான் எப்பவோ முடிவு பண்ணிட்டேன் எஸ் சார் जो लोग आज पहली बार हमारे बीच में ज्वाइन हुए हैं या कुछ समय से जुड़े हैं उनके लिए मैं एक सब्जेक्ट को टच करना चाहता हूं आरसीएम बिजनेस क्यों बेस्ट है और हमारे देश में डायरेक्ट सेलिंग का क्या भविष्य है यस सर இப்ப நான் முதல்ல இப்போ இந்த கூட்டத்துல யாரெல்லாம் புதியவர்கள் வந்தீங்களோ அவங்களுக்கு ஒரு தகவல் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா நாங்க எங்க எல்லாருக்கும் ஆர்சிஎம் பத்தி தெரியும் உங்களுக்கெல்லாம் ஒரு தகவல் சொல்ல வேண்டியிருக்கு ஆர்சிஎம் ஏன் நமக்கு தேவை அது எந்த வகையில் சிறந்தது என்பதை இப்போ ஒரு ஸ்கிரீன் ஷேரிங் மூலமாக பார்ப்போம் எஸ் சார் So if you talk about vision of direct selling in India, let's first talk about direct selling's vision. So vision सबसे पहले हम vision की अगर हम बातचीत करें vision is the mental picture of the future. भविष्य में जो कुछ होने वाला है उसको आज हम देख पाए अपनी आंखों से उसका एक पिक्चर बना पाए उसको हम लोग विजन कहते हैं यस सर இப்ப முதல்ல நம்ம பார்க்கணும் நம்ம டைரக்ட் செல்லிங் மார்க்கெட் ஆர்சிஎம் பாக்குறதுக்கு முன்னால நம்ம டைரக்ட் செல்லிங்கிறது ஒரு அற்புதத்தை நம்ம புரியணும் இந்த உலகத்துல டைரக்ட் செல்லிங் எந்த வகையில அதோட வளர்ச்சி எட்டுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல கூடவே ஒரு விஷன் தொலைநோக்கு பார்வை இருக்கணும் விஷன் என்பது என்ன தொலைநோக்கு பார்வை என்பது என்ன இன்றில் இருந்து நாளை நடக்க போற ஒரு விஷயத்த ஒரு வரைபடமாக உருவாக்குவதுதான் விஷன் இஸ் த மென்டல் பிக்சர் ஆஃப் த ஃபியூச்சர்
அப்போ ஒருவர் சிந்திக்கும் போதுதான், ஒருவர் சிந்தனையில் தான் புதிய புரட்சிகள், புதிய வரவுகள் வந்தது. அந்த விஷனரியா இருக்கணுங்கிறது முக்கியமான செய்தி. எஸ் சார். And if you talk about direct selling, this is the definition from direct selling model guidelines 2016. डायरेक्ट सेलिंग एक ऐसा मॉडल है जो पुराने जो हमारे मॉडल थे मार्केटिंग के, उनसे हटके एक मॉडल है जिसके तहत हम लोगों के घरों में जाके अपने प्रोडक्ट का डेमोन्स्ट्रेशन देते हैं और उनको अपने साथ में ज्वाइन करवाते हैं. यस सर. இப்போ இதுவரை டைரக்ட் செல்லிங்கிறது என்னது, அதோட வரையறை என்ன? இது முழுவதும் வித்தியாசப்பட்டது. ஏன்னா ஏற்கனவே நடைமுறை வர்த்தகத்தில் உள்ள ஒரு வரையறையை மீறியது அல்லது அதை விட்டு விலகியது. எப்படி பார்த்தா, நடைமுறை வர்த்தகம் என்பது ஏதோ விளம்பரம் மூலமாக யாரோ ஒருத்தர் சொல்லி எங்கேயோ போய் வாங்குறது. ஆனால் டைரக்ட் செல்லிங் என்பது நேரடி விற்பனை. நேரடி விற்பனை என்பது என்னது? நமது பொருளை பற்றி நேரடியாக சென்று ஒவ்வொருவருக்கும் அதை புரிய வைத்து அவர்களுக்கு விற்பனை செய்வது. இதுதான் டைரக்ட் செல்லிங். எஸ் சார். And we talk about India. So India is an ideal country for direct selling. I have some logics for you. Yes sir. And இப்ப நம்ம என்னது இந்தியாவை பத்தி பேசணும்னா, இந்த டைரக்ட் செல்லிங்கிறது ஒரு சப்ஜெக்ட்ல இந்தியாவை பத்தி பேசணும்னா, இந்தியா தான் டைரக்ட் செல்லிங்க்கு முழு பொருத்தமான ஒரு தேசம். இது லாஜிக்கலா உங்களுக்கு சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல போறேன். எஸ் சார். फर्स्ट वन इज 138 करोड़ पॉपुलेशन. डायरेक्ट सेलिंग एक्चुअली लोगों का बिजनेस है और जहां पे ज्यादा लोग होंगे वहां पे ये तेजी के साथ में ग्रो करेगा. सो ये पहला कारण है जिससे हम लोग दुनिया में आइडियल कंट्री हैं डायरेक्ट सेलिंग के लिए. यस सर. இப்போ பாத்தீங்கன்னா முதல் காரணம், லாஜிக்கல் காரணத்துல முதல் காரணம் பாத்தீங்கன்னா 138 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு தேசம் இது. அப்போ நேரடி விற்பனையில் அதிக வாய்ப்புகளையும் அதிக தரவுகளையும் கொண்ட ஒரே ஒரு தேசம் நம்ம தேசம். எஸ் சார். यंगेस्ट नेशन, दुनिया की सबसे ज्यादा यंग पॉपुलेशन, 20 ईयर्स से 35 ईयर्स के लोग हिंदुस्तान में रहते हैं. और डायरेक्ट सेलिंग जो उसका बिजनेस है, उन लोगों का बिजनेस है जो ड्रीमर्स हैं, जिंदगी में कुछ बड़ा करना चाहते हैं, और ये क्वालिटी जो यंग जनरेशन है उसमें रहती है. सो हमारी यंग जनरेशन हमें फिर बता रही है कि हम लोग दुनिया में नंबर 1 बनने की क्षमता रखते हैं. यस सर. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ரெண்டாவது லாஜிக்கல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யங்கஸ்ட் நேஷன். இந்த உலகத்தில் உள்ள மொத்த இந்த உலகத்திலையும் எந்த நாட்டில் அதிக இளைஞர்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா, இந்தியாவில தான் அதிக இளைஞர்கள் இருக்காங்க. அந்த இளைஞர்களை அதிகம் கொண்ட தேசம். இளைஞர்களுக்கு என்ன தேவை? தன் வளர்ச்சி, தன் வாழ்வாதாரம், தன் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி, இந்த தேடல் உள்ள இளைஞர்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரே தேசம் இந்தியா என்பதனால் இது இரண்டாவது சாத்தியப்பாடு உள்ளது. எஸ் சார். 54% अनएम्प्लॉयमेंट. हमारे देश में 54% से ज्यादा लोग ऐसे हैं जिनके पास में कोई रोजगार नहीं है. सो अगर इन 54% लोगों को जाके हम ये कन्विंस करें कि डायरेक्ट सेलिंग एक अच्छा रोजगार है, एक अच्छी बिजनेस अपॉर्चुनिटी है, और ये ऐसी बिजनेस अपॉर्चुनिटी है जो आपकी जनरेशंस में ट्रांसफर होने वाली है. सो ये 54% लोग जो काम करना चाहते हैं, दे आर एजुकेटेड पीपल, लेकिन उनके पास में जॉब नहीं है, उनके पास में बिजनेस नहीं है, वो हमारे साथ में आ सकते हैं. यस सर. மூன்றாவது மிக முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 54% இந்தியர்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க, வேலை தேடி அலையிறாங்க. அப்போ அந்த வேலை தேடி அலையிற மக்கள் உள்ள தேசத்துல நம்ம இருக்கிறோம். அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்க மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அவர்களை பூரா அணுகி அவர்களை நாம் இதை புரிய வைத்து நம்ம உள்ள கொண்டு வந்தோம்னா, இதை விட பெரிய சேவையோ இதை விட பெரிய வருமானமோ ஈட்ட வாய்ப்பே கிடையாது. எஸ் சார். And the next point is most socially bound. पूरी दुनिया में हिंदुस्तान एक ऐसा देश है जो सोशली बहुत क्लोज हैं हम लोग एक दूसरे से. अगर हम लोग यूरोप की बात करें, हम अमेरिका की बात करें, तो वहाँ से 2-3 साल में तो लोग तलाक हो जाता है, लेकिन हमारे यहाँ पे हम लोग 7 पीढ़ी के रिश्ते निभाने में यकीन करते हैं. ये पॉइंट हमारे लिए क्यों फेवरेबल है डायरेक्ट सेलिंग में? बिकॉज डायरेक्ट सेलिंग में हमें बड़ी लिस्ट बनानी होती है शुरुआत में. सो ऑटोमेटिकली जब हमारे इतने रिलेशंस हैं, इतने रिश्तेदारियों को हम लोग निभाते हैं, उनको अपने फंक्शंस में बुलाते हैं, तो हमारी लिस्ट बहुत बड़ी बन जाती है और हम लोग बड़े अच्छे से काम कर सकते हैं. यस सर. அடுத்தது முக்கியமான விஷயம், உலகத்துல எல்லா தேசங்களையும் நம்ம ஒப்பிடும்போது
இந்தியாங்கிறது ஒரு சோசியலி பவுண்ட் அப்படின்னா ஒரு உறவுபூர்வமாக பேணுதலை கொண்ட ஒரு தேசம். ஏன்னா ஐரோப்பா நாடுகள், அமெரிக்க நாடுகள் பாத்தீங்கன்னா அவங்க அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை. நம்ம 7 ஜென்மத்தை பத்தி பேசுற ஆட்கள். 7 ஜென்மங்கள்ல உறவு பேசுறது, ஒவ்வொரு விஷயத்திலும் 7 ஜென்மங்களை பத்தி பேசுவோம். அப்ப நீண்ட கால உறவுகளை பேணும் எண்ணம் நம்ம மக்களுக்குள்ள இருக்கு. அப்போ உறவு பெறுதல்ங்கிற சாத்தியம் டைரக்ட் செல்லிங்க்கு மிக முக்கியமானது. ஏன்னா டைரக்ட் செல்லிங் என்பது உறவுகளை உருவாக்குவது. அப்படி இருக்கும்போது நாம் அந்த உறவு பெறுதல் தன்மையோட இந்த டைரக்ட் செல்லிங்கை கை கொண்டோம்னா அது மாபெரும் வெற்றியை கொண்டு நமக்கு தருங்கிறது தான் உண்மை. எஸ் சார். Most important point is only $3,019 million out of $1,79,300 million means पूरी दुनिया का जो टर्नओवर है, ग्लोबल टर्नओवर में से हमारा जो हिस्सा है $3,000 मिलियन, बहुत थोड़े हिस्से में हम लोग हैं. इट मींस हमारे यहाँ पे स्कोप बहुत ज्यादा है बिजनेस को बढ़ने का. यस सर. அடுத்து மிக முக்கியமானது, அடுத்தடுத்து முக்கியமானதா வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இது மிக முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகம் முழுக்க நேரடி வர்த்தகத்தில் உள்ள பங்களிப்பு பாத்தீங்கன்னா அமெரிக்கன் டாலர்ல ஒரு 1,79,300 மில்லியன் வர்த்தகம் நடந்துகிட்டு இருக்கு நேரடி வர்த்தகத்துல. ஆனா இந்தியாவில நடக்கிறது வெறும் 3,019 அமெரிக்கன் டாலர் தான் நடக்குது. இது எந்த வகையில நம்ம எதை உணர்த்துது நமக்கு? நாம் மாபெரும் வெற்றியை பெற போறோம். ஏன்னா நமக்கான களம் திறந்து கிடக்குது. ஏன்னா உலகத்திலேயே மிகப்பெரிய வாய்ப்புள்ள தேசம் இந்திய தேசம், மிக பெரிய வாய்ப்புகள் உள்ள தேசமும் இந்திய தேசம். அந்த தேசத்தில் இப்போ இன்று வரை டைரக்ட் செல்லிங்கிறது மொத்தமா எல்லா நிறுவனமும் சேர்ந்து டைரக்ட் செல்லிங்கிறது 3,019 தான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உலகம் முழுக்க நடக்குது 1,79,300 மில்லியன். அப்போ அந்த மில்லியன் கணக்குல பாத்தீங்கன்னா எவ்வளவு குறைவா இருக்கு. அப்ப நமக்கு எவ்வளவு வாசல் திறந்திருக்கு, எவ்வளவு பெரிய வாய்ப்புகள் காத்திருக்கிறது நமக்கு புரிய வேண்டியது. எஸ் சார். So let's talk about current situation in India about direct selling. So this is the organization DSDWA, Direct Selling Distributor Welfare Association. So इस एसोसिएशन का फाउंडर प्रेसिडेंट मैं रहा और उसके बाद मैं डायरेक्ट सेलिंग इंडस्ट्री से बहुत क्लोजली वॉच कर रहा हूं, तो इसलिए मैं कुछ अपडेट देना चाहता हूं हमारे देश में क्या स्थिति है. यस सर. இப்போ டைரக்ட் செல்லிங் இந்தியாவுல எந்த வகையில இருக்கு, எந்த நிலைமையில இருக்குங்கிறத சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்கு. ஏன்னா இப்ப பாக்குறீங்க, இந்த போட்டோல பாக்குறீங்க, இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறீங்க. இது டைரக்ட் செல்லர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஒரு அசோசியேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. நேரடி வர்த்தகத்தில் இருக்கும் டைரக்ட் செல்லர்களுக்கான ஒரு அசோசியேஷன். அதுல நான் பிரசிடண்டா இருக்கிறேன். அதனால எனக்கு மிக நெருக்கமாக எல்லா தகவலையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுக்கு அதை பற்றி உங்களுக்கு பகிர விரும்புறேன். எஸ் சார். सो हम लोगों का एक डिमांड था कि गवर्नमेंट डायरेक्ट सेलिंग के ऊपर में गाइडलाइन इशू करे. हमने लगभग 5 इयर्स तक उसको फॉलो किया एंड फाइनली 2016 में गवर्नमेंट ने डायरेक्ट सेलिंग के ऊपर में गाइडलाइन रिलीज किया. இப்போ இந்த அசோசியேஷன் நாங்க உருவாக்கி தொடர்ந்து 5 வருடங்களாக மத்திய அரசை நாங்க தொடர்பு அவங்களுக்கு புரிய வச்சு கடைசியில 2016ல இதற்கான ஒரு வரையறை கைட்லைன் சொல்லுவோம்ல, ஒவ்வொரு பிசினஸுக்கும் ஒரு வரையறை இருக்கும். இது ஒரு ஒரு வியாபாரமாக கருதாத சூழல்ல நாங்க 5 வருட போராட்டத்தை நடத்தி அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை மனசுல ஒத்துக்கிட்டு அது ஒரு வரையறை உருவாக்கி இருக்கு 2016 செப்டம்பர்ல. எஸ் சார். सो 2016 में गाइडलाइन आने के बाद में डायरेक्ट सेलिंग को लेके एक बहुत पॉजिटिव एनवायरनमेंट पूरे देश में हुआ और इंडियन डायरेक्ट सेलिंग ने 2016 के बाद में बहुत तेजी के साथ में ग्रो किया है. இப்போ இந்த கைட்லைன் வந்த பிறகு இந்தியாவை பொறுத்த வரையும் ஏற்கனவே டைரக்ட் செல்லிங்கிறது ஒரு கெட்ட எம்பளம்னு ஒரு கெட்ட பேர் உள்ள ஒரு தேசத்துல அதை சரிபடுத்துவதற்கான முயற்சியை நாங்க தொடர்ந்ததுனால, அரசு இதை வெளியிட்டதுனால என்னாச்சு, அந்த டைரக்ட் செல்லிங்கிற ஒரு அற்புதத்தை நல்ல ஒரு வியாபாரமாக ஒரு அற்புதமான சூழல்ல மக்கள் கொண்டு சேர்க்கக்கூடிய வாய்ப்பு அமைந்தது. எஸ் சார். लेकिन डायरेक्ट सेलिंग की गाइडलाइन आने के बावजूद भी हमारे देश में मनी सर्कुलेशन कंपनियां आना बंद नहीं हुई. बहुत सारी मनी सर्कुलेशन कंपनियां उसके बाद में भी आती रही. उसको रोकने के लिए हमने ये गवर्नमेंट से रिक्वेस्ट किया कि डायरेक्ट सेलिंग को हमारा जो कानून है, कानून के अंदर में आना चाहिए और उसके लिए हम लोगों ने प्रयास किया. और
कंज्यूमर अफेयर मिनिस्ट्री ने डायरेक्ट सेलिंग के ऊपर में रूलिंग लाने का डिसीजन लिया था और बहुत जल्दी डायरेक्ट सेलिंग के ऊपर में रूलिंग आने वाली है. यस सर. இதற்கு பிறகு அவங்க இந்த சட்டத்தை நிறைவேற்றிய பிறகு இந்தியாவுல டைரக்ட் செல்லிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு, ஒரு நேர்மையான டைரக்ட் செல்லிங் இருக்கலாங்கிற தன்மையும் வந்தது. ஆனால் அது வந்த பிறகும் அந்த மணி சர்க்குலேஷன் இருக்குல்ல, பணத்தை போட்டா பணத்தை எடுக்கிறது, இத்தனை லட்சம் போட்டு இத்தனை லட்சம் வருங்கிறது, இதெல்லாம் டைரக்ட் செல்லிங் பேரை கொடுக்கக்கூடிய செயல்கள், அந்த செயல்கள் தடைபடவில்லை. காரணம், அதுக்கு ஒரு சட்டம் இயற்றப்படவில்லை, இதை தண்டிக்கக்கூடிய சட்டம் இயற்றப்படவில்லை. அந்த சட்டத்தை ஏற்ற சொல்லி மறுபடியும் நாங்க அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோள் விடுத்தோம், ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தோம். கொடுத்த பிறகு இப்ப அதையும் ப்ராசஸ் பண்றாங்க. விரைவில் அந்த சட்டமும் நிறைவேற்றப்படும். எஸ் சார். सो केपीएमजी और फिक्की की जो रिपोर्ट्स हैं वो भी ये कहती हैं कि हिंदुस्तान में डायरेक्ट सेलिंग बहुत तेजी के साथ में ग्रो करेगा. यस सर. கேபிஎம்ஜி அண்ட் ஃபிக்கி இவங்க எல்லாம் சொல்ற ரிப்போர்ட் என்ன பாத்தீங்கன்னா, இவ்வளவு இன்டர்நேஷனல் ஸ்டடி பண்றவங்க, இன்டர்நேஷனல் ஒவ்வொரு அவங்களோட ரிப்போர்ட் என்ன பாத்தீங்கன்னா, இந்தியா தான் மிகப்பெரிய வெற்றியை நேரடி வர்த்தகத்தில் பெறப்போகுது. தட் மீன்ஸ் டைரக்ட் செல்லிங்ல இந்தியா இஸ் கோயிங் டு டாமினேட் தி வேர்ல்ட். அதுதான் அவங்களோட ரிப்போர்ட். எஸ் சார். लेकिन बहुत सारे लोग इन सब के बावजूद भी सोचते रहते हैं कि मैं आरसीएम बिजनेस करूं या नहीं करूं, थोड़ा धीरे करूं, थोड़ा वेट कर लेता हूं. पता नहीं वो किस चीज का वेट कर रहे हैं. इतने सारे डाटाज हैं, इतनी सारी रिपोर्ट्स हैं, इवन दो दे आर नॉट सीरियस. இத்தனை நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும் போதும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏராளமான மக்கள், நான் கொஞ்சம் காத்திருந்து பாக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்றேன், இது சரியா இல்லையான்னு அப்புறம் நான் உணர்ந்த பிறகு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இவ்வளவு தரவுகள் இருக்கு, இவ்வளவு நிறுவனங்கள் இருக்கு, இதை புரிந்தும் ஏன் இதுக்கு நல்ல விஷயத்துக்குள்ள வர தயங்குறாங்கிறது எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. எஸ் சார். दुबई से अपना एक बहुत फर्स्ट क्लास जॉब को छोड़ करके इंडिया में आके आरसीएम बिजनेस कर रहे हैं, लोगों को जगाने के लिए कि अब तो जागो, अब तो देख लो, अब तो सीरियसली करने लग जाओ, इवन दो सम पीपल आर नॉट सीरियस. உதாரணத்துக்கு நம்ம ரஞ்சித் சார் இருக்காரு. ரஞ்சித் சார் துபாயில 3.5 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு மனிதர், அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த மனிதர். அந்த வேலையை விட்டுட்டு இங்க வந்து ஏன் வந்தாரு? ஆர்சிஎம் பண்றதுக்காக வந்தாரு. ஆர்சிஎம் பண்ண வந்தாரு இல்ல, நான் வந்துட்டேன் பாரு, இப்போவாது நீங்களும் முழிச்சுக்கிறங்க, நீங்களும் எழுந்திருக்க, தூக்கத்தை கலைக்க, உங்க சந்தேகத்தை உடைக்க அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வந்தாரு. அவர் வந்து இன்னும் பத்தல. யாருக்கு? நம்ம மக்களுக்கு அது உணர்றதுக்கு டைம் இல்ல. எஸ் சார். शायद वो इंतजार कर रहे हैं कि किसी दिन तमिलनाडु के मुख्यमंत्री उनको पर्सनली फोन करेंगे और उनको बोलेंगे कि कुछ बड़ा करना है तो आरसीएम बिजनेस में काम करो. या वो ये सोचते हैं किसी दिन सोपन में भगवान आएंगे और उनको पकड़ के खिलाएंगे और कहेंगे कि भैया उठ जा, कब तक सोता रहेगा, आरसीएम बिजनेस आ गया, सारे सपने पूरे हो सकते हैं. तो शायद वो इंतजार कर रहे हैं. लेकिन अफसोस ये है कि न तो मुख्यमंत्री जी आपको फोन करने वाले हैं और न भगवान आपको सपने में आके बोलने वाले हैं. आपको खुद ही विजन देखना पड़ेगा. यस सर. ஏன்னா எனக்கு இதுக்கு பதில் கிடைக்கல. அப்போ எனக்கு ஒரே ஒரு பதில் தான் தோணுச்சு. என்ன பார்த்தா, தமிழ்நாடு முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஒரு போன் பண்ணி, ஏப்பா ஆர்சிஎம் ஒரு அற்புதம் வந்துருச்சு, இன்னும் ஏப்பா வரல நீ அப்படின்னு அவர் கூப்பிடுவார்னு எதிர்பார்க்கிறாங்களோ, அல்லது கனவுல வந்து ஏப்பா ஏன்டா இன்னும் தூங்கிட்டு இருக்கா, வாடா சீக்கிரம் வாடா ஆர்சிஎம் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களோ அப்படி எதிர்பார்த்துருக்காங்களோன்னு நினைக்கிறேன்னா. ஆனா அது ரெண்டும் வாய்ப்பே இல்லை. முதல் மந்திரியும் கூப்பிட போறது இல்ல, அடுத்து கனவுல வர போறது இல்ல. ஆனால் நீங்க தான் சொந்தமா இதை உணரணும். காரணம், இத்தனை தரவுகள் உங்க முன்னால இருக்கு. இதை உணரலங்கும் போது நீங்க இழப்பாளிகளா மாறுவீங்கிறது உண்மை. எஸ் சார். So I would like to share some datas, कुछ आंकड़े, कुछ डाटास पे बातचीत करते हैं नाजर सर, क्योंकि डाटा जो है ना वो कभी भी फॉल्स नहीं होते, वो झूठ नहीं बोलते एक्चुअली. So let's talk about some datas because we are talking about vision of direct selling in India. So वर्ल्ड फेडरेशन डायरेक्ट सेलिंग एसोसिएशन ये दुनिया की सबसे रेपुटेड ऑर्गेनाइजेशन है. एंड अकॉर्डिंग टू दिस ऑर्गेनाइजेशन 2020 मीन्स जो कैलेंडर ईयर 2020 था, 1 जनवरी से लेके 31 दिसंबर तक दुनिया का जो टर्नओवर था इट वाज 179.3 बिलियन. यस सर. இப்போ நம்ம முதல்ல டேட்டாஸை வச்சு பேசுவோம். டேட்டா என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்ட தரவுகளை வச்சு பேசுவோம். ஏன்னா தரவுகள் எப்பவுமே பொய் சொல்ல போறது இல்லை. தரவுகள் என்பது ஏற்கனவே ரெக்கார்டிக்கல் விஷயம், நடந்த விஷயத்தை பதிவு செய்த விஷயம். அப்படி பார்க்கும்போது இப்போ WFDSA அப்படின்றது வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். அப்போ உலகம் முழுக்க நடக்கக்கூடிய
நேரடி வர்த்தகத்தை பத்தி அனைத்து தரவுகளையும் வைத்திருக்கிற ஒரு நிறுவனம் ரிலீஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட் என்ன பாத்தீங்கன்னா, இந்த உலகம் முழுக்க 2020 டைரக்ட் செல்லிங் மூலமாக நடந்த வியாபாரம் 179.3 பில்லியன் அமெரிக்கன் டாலர். எஸ் சார். So according to this, these datas, direct selling global sale was, if you convert in rupees, it was कितना हुआ सर ये 13 crore 44 lakhs 750. No 13,44,750 crores. Sir. Huge figure. சாரி அது பாத்தீங்கன்னா இப்ப என்ன இத தமிழ் இப்ப நம்ம இந்தியாவோட நாணயத்துல கன்வெர்ட் பண்ணோம்னா பாத்தீங்கன்னா இந்திய நாணய மதிப்புப்படி அப்ப மொத்தமாக நடந்த வியாபாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 13,44,750 கோடி ரூபாய்க்கு நடந்திருக்கு. எங்க அசாம் 31 டிசம்பர் 2020. அப்போ டிசம்பர் 31 2020 நடந்த சேல்ஸ். எஸ் சார். So if we talk about India, so India's position, India's rank is 12th. இப்போ இதுல இப்ப இந்தியாவோட பங்களிப்பு என்னன்னு பார்த்தோம்னா இந்தியா 12வது இடத்துல இருக்கு. எஸ் சார். On number 1, United States is there. United States business is $40,000 million and India's turnover was only $3,000 million. இது நம்பர் 1ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கு. அமெரிக்கா என்னது 40,007 பில்லியன் டாலர். இந்தியா இருக்கிறது 17,000 சில்லற இருக்கு. எஸ் சார். इस स्लाइड में एक बहुत इंपॉर्टेंट चीज है सर. यू कैन सी फ्रॉम द राइट साइड में, एक्सट्रीम राइट में आप देखेंगे 3 years CAGR is there. CAGR means कंपाउंड एनुअल ग्रोथ रेट. तो पिछले 3 साल का CAGR आप हर कंट्रीज का देखिएगा तो आपको मालूम चलेगा कि सबसे ज्यादा CAGR पिछले 3 साल में इंडिया का था. It was 17.6%. Yes sir. இதுல முக்கியமான செய்தி தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. வலது பக்கத்துல கடைசியில் இருக்கிறது பாருங்க. 3 years CAGR. CAGRனா காம்பவுண்ட் மொத்தமாக இந்த 3 வருடத்தில் நடந்த வியாபாரத்தோட ரிசல்ட், வளர்ச்சியோட ஒரு தகவல். அப்படி பாத்தீங்கன்னா இப்ப மேல எல்லா நாடுகளையும் பாருங்க. நமக்கு முன்னால இருக்காங்க, நம்ம 12வது இடத்துல இருக்கோம், அது பிரச்சனை இல்லை. வளர்ச்சி எங்க இருக்குங்கிறது பாருங்க. வளர்ச்சி அமெரிக்கா உலகத்திலே நம்பர் 1 இருக்கிற அமெரிக்காவில 4.7% தான் வளர்ச்சி. சைனா 2வது இடத்துல இருந்த சைனா மைனஸ்ல போது பாருங்க, -17 இதுல போயிருக்கு. இப்ப ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது மொத்த 13 நாடுகளை பார்க்கும்போது அந்த நாடுகள்ல மிக அதிகம் மட்டும் இல்ல, மிக 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 அதிகமா இருக்கிறது இந்தியால 17.8% வளர்ச்சி தான். எஸ் சார். So I did a homework मैंने ये किया है सर. हम लोग ये मानते हैं कि ये जो CAGR हमने देखा अभी, इस CAGR के अनुसार में सभी कंट्रीज ग्रो करेंगे. मींस इंडिया का जो CAGR है, इंडिया इसी CAGR इसी परसेंटेज से ग्रो करेगा. यूनाइटेड स्टेट इसी परसेंटेज से ग्रो करेगा. सो व्हाट विल बी हैपन इन फ्यूचर? भविष्य में क्या होगा सर? अगर हम लोग इसको एक्सेल में अगर हम लोग देखते हैं तो एक्सेल में देखने से हमें मालूम चलेगा कि 2043 आते आते इंडिया का जो टर्नओवर है इट विल बी 1,25,669 मिलियन डॉलर. एंड उस समय यूएस का जो टर्नओवर होगा दैट विल बी 1,15,323. मीन्स 2043 में हम लोग दुनिया में नंबर 1 की पोजीशन पे आ जाएंगे. यस सर. இப்போ நம்ம பார்த்த தரவுகளை வச்சு நான் ஒரு ஹோம்வொர்க் பண்ணேன். ஹோம்வொர்க்னா இப்போ ஒவ்வொரு தேசத்துக்கும் CAGRங்கிறது என்னது, அந்த தேசத்தின் வளர்ச்சி சதவீதத்தை காட்டுறது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 12வது இடத்துல இருக்கிற நமது வளர்ச்சி எப்படி இருக்கு, முதல் இடத்துல இருக்கிற அமெரிக்காவோட வளர்ச்சி எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் பார்த்தோம். இதை வச்சு நான் அடுத்தடுத்த வருடங்கள் எதை நோக்கி நகருங்கிறத ஒரு ஹோம்வொர்க் பண்ணேன். ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். அந்த கணக்கு போட்டு பார்க்கும்போது இப்படியே போகும் பட்சத்தில் 2043வது ஆண்டு இந்தியாவோட மொத்த டர்ன்ஓவர் 1,25,669,97 ஆகவும்
அமெரிக்கா முதல் நிலையில் இருக்கிற அமெரிக்காவோட டர்னோவர் 1,15,323.56 நிலைமையாக இருக்கும். அப்ப என்ன முடிவு வரும்? இந்தியாவோட வளர்ச்சிக்கான வேகம் நம்பர் 1 இருக்கிற அமெரிக்காவை தாண்டி நம்பர் 1 மாறுங்கிறத நான் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னால. எஸ் சார். सो अगर हम 2043 तक आरसीएम बिजनेस के साथ में अटैच्ड रहे, बहुत ज्यादा काम नहीं कर पाए लेकिन हम लोग आरसीएम के साथ में जुड़े रहे, तो भी हम 2040 तक मिनिमम भी अगर कहीं जाएंगे तो वी कैन बिकम इजीली डायमंड. यस सर. இப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? 2043 வரையும் நம்ம பெருசா எந்த சாதனை பண்ணாட்டி பரவாயில்ல, ஆர்சிஎம் பெரும் சாதனைகள் பண்ண முடியாட்டி பரவாயில்ல, ஆர்சிஎமோட ஒட்டுறவாக இணைந்து அதோட பயணித்துக் கொண்டிருந்தாலே நமக்கும் அந்த சாதனைக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எஸ் சார். सो हमारे देश में बहुत बड़ा स्कोप है और इस बड़े स्कोप में डायरेक्ट सेलिंग, इस बड़े स्कोप में आरसीएम एक बहुत बड़ी अपॉर्चुनिटी के रूप में आपके सामने है. सो ग्रैब इट, इसे मजबूती के साथ में पकड़ लीजिए. यस सर. और आरसीएम बिजनेस की ताकत के बारे में हम सब लोग जानते हैं, वाई आरसीएम इज द बेस्ट. यस सर. இப்போ அப்ப நமக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த டைரக்ட் செல்லிங்கோட இவ்வளவு பெரிய வளர்ச்சியில நம்மளும் ஒரு பங்குதாரா மாறதுக்கு ஆர்சிஎம் கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம் நம்ம புரிஞ்சிருக்கிறோம். அதே நேரத்துல ஏன் ஆர்சிஎம் இந்த ஒரு கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது, இந்த வாய்ப்பை கைகொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஏன் சொல்லுங்கிறது அப்புறம் பார்ப்போம். எஸ் சார். We know RCM's strength is RCM's products, reasonable and quality products. पूरी डायरेक्ट सेलिंग इंडस्ट्री में कहीं भी इस प्रकार के प्रोडक्ट्स आपको नहीं देखने को मिलेंगे. यस सर. முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆர்சிஎமோட முதல் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீசனபிள் ரேட், நியாய விலையில் தரமான குவாலிட்டி பொருட்களை ஆர்சிஎம் கொடுக்குது. இது உலகத்துல எந்த நிறுவனம் கொடுக்க முடியாத ஒரு செயல் இது. ரெண்டாவது. எஸ் சார். Our we have wonderful products, we have different categories. So our second strength is huge infrastructure. Yes sir. இப்ப ரெண்டாவது, இவ்வளவு சிறப்பான பொருள்கள் தரக்கூடிய நம் நிறுவனம் பொருள் தந்துருச்சா அதோட வருமா வராதா அப்படிங்கிற 1000 கேள்விகள் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்குல்ல, அது சாத்தியம் என்பதை நமக்கு நிரூபிக்கிறதுக்காக ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்பு வலிமை மிகப்பெரியது. நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்ட ஒரு நிறுவனம். எஸ் சார். हमारे जितना डिस्ट्रीब्यूशन नेटवर्क हिंदुस्तान में किसी भी डायरेक्ट सेलिंग कंपनी के पास में नहीं है. मोर देन 163 डिपोज, मोर देन 10,000 पिकअप सेंटर्स एंड मोर देन 1 lakh डिस्प्ले वॉल्स. यस सर. சாரி. இதே மாதிரி இந்தியாவுல எந்த ஒரு நேரடி வர்த்தக நிறுவனத்துல இல்லாத மிகப்பெரிய கட்டமைப்பு. எந்த கட்டமைப்பு? அடுத்த கட்ட கட்டமைப்பு நிறுவன கட்டமைப்பு ஒன்று. அடுத்ததாக டிஸ்ட்ரிபியூஷன் செக்மெண்ட் அப்படின்னா பொருளை கொண்டு சேர்க்கக்கூடிய வலையமைப்பு. அந்த வலையமைப்பு எந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனத்துல இல்லாத அளவுக்கு மிக வலிமையானது நம்மள்ட்ட. ஏன்னா 163 டெப்போஸ்க்கு மேல இருக்கு. இன்னும் டெப்போஸ் உருவாகிட்டு இருக்கு. அப்போ டெப்போங்கிறது முக்கியமானது, நமக்கு தரவுகளை கொண்டு சேர்க்கிறது, பொருளை கொண்டு சேர்க்கறதுக்காக. அப்பேற்பட்ட கட்டமைப்பு கொண்ட நிறுவனம் நமக்கு நிறுவனம். எஸ் சார். So we have our own plants, we have our own quality checkup system is there, we have our labs. So इतना बड़ा इंफ्रास्ट्रक्चर आपको किसी भी कंपनी के पास में नहीं मिलेगा सर. और अगर कंपनी का इंफ्रास्ट्रक्चर स्ट्रॉन्ग है तो जो अच्छी क्वालिटी के प्रोडक्ट आ रहे हैं वो उसी अच्छी क्वालिटी के प्रोडक्ट आपको हमेशा अवेलेबल रहेंगे. यस सर. அடுத்ததாக பாத்தீங்கன்னா மிகப்பெரிய மேனுபேக்சரிங் பிளான்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. அப்போ இல்ல தொழிற்சாலைகள், உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் அநேகம் இருக்கு. கூடவே அதோட குவாலிட்டியை செக் பண்ணக்கூடிய லேபரட்டரிஸ் இருக்கு. அப்போ இண்டஸ்ட்ரி இருக்கு தனியாக. அடுத்து என்ன செய்யுது, ஒவ்வொரு இடத்துலையும் தேடி தேடி நல்ல பொருளை தரக்கூடிய தன்மை உள்ள ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கு. அப்போ இப்பேற்பட்ட நிறுவனத்தில் நீங்கள் இணைந்திருக்கும் போது, இப்பேற்பட்ட ஒரு கட்டமைப்பு இருக்கும் போது நீங்கள் எந்த கவலையும் இல்லாமல் உங்கள் பயணத்தை மட்டும் தொடர முடியும். காரணம் என்ன? இது பார்த்துக்கொள்ளும். இந்த நிறுவனம் உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி அளிக்கும். நீங்க நிறுவனத்துக்கு உதவியா பயணப்பட்டாலே போதுமானது. எல்லோரும் சேர்ந்து வெற்றி பெறலாங்கிறது தான் இந்த நிறுவனத்தோட ஒரு சூட்சுமம். எஸ் சார். So we have a visionary founder Mr. T.C. चावड़ा जी, एक बहुत बड़े विजन के साथ में आरसीएम बिजनेस को कर रहे हैं. यस सर. அதுல மிக முக்கியமானது இது மூணாவது சொல்றாரு சார். ஆனா மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா
இந்த டிசி சப்ரா என்ற ஒரு மாமனிதர், தொலைநோக்கு பார்வையுள்ள மனிதர், சமூகத்தை மேம்படுத்த தேசத்தை காப்பாற்ற வந்த ஒரு மாபெரும் மனிதர் இதை தலைமையேற்று நடத்துறாங்கிறது தான் முக்கியமான விஷயம். எஸ் சார். Our fourth strength is our experience. One of the biggest MLM company in the country, 43 years experience in traditional marketing and 20 years in multi-level marketing. Yes, sir. நமது நாலாவது பலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு நாலாவது பலம் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எம்எல்எம் கம்பெனி இந்த கண்ட்ரி. இந்தியாவில் தலை சிறந்த எம்எல்எம் நிறுவனத்தில் ஒரு நிறுவனம். 43 ஆண்டு காலமாக ஒரு நடைமுறை வர்த்தகத்தில் ஆளுமை பெற்றது. 20 வருடங்களை கடந்தும் அந்த எம்எல்எம் நேரடி வர்த்தகத்தில் ஆளுமை செய்து கொண்டிருப்பாங்க சார். ये यूनिक मार्केटिंग प्लान, RCM's plans is beauty is that it is very simple, that's why it is easy to understand और समझने में आसान है सर, समझाने में आसान है. जो डायरेक्ट सेलिंग में मार्केटिंग प्लान का सबसे बड़ा यूनिक पॉइंट होना चाहिए वो हमारे पास में है. यस सर. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஐந்தாவது பாத்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டிங் பிளான் மிக எளிமையான மார்க்கெட்டிங் பிளான். புரியுறதுக்கு ரொம்ப எளிமையானது, பிறருக்கு அதை பகிர்றதுல எளிமையானது. அப்போ நேர்மையான, எளிமையான, தெளிவான மார்க்கெட்டிங் பிளான் வச்சிருக்கோம் வியாபாரத்தை முன்னெடுத்து செல்வதற்காக. எஸ் சார். And the sixth point is a dedicated education system, UES, Unique Education System, run by RCM's leaders core team. इंडिया में सर देर आर ओनली फ्यू कंपनीज जिनके पास में अपना इंडिपेंडेंट एजुकेशन सिस्टम है, और एजुकेशन सिस्टम स्ट्रॉन्ग होने से ये तय होता है कि हर डायरेक्ट सेलर को एक प्रॉपर एजुकेशन मिलेगा, प्रॉपर सपोर्ट मिलेगा. सो ये जो 6 कारण हैं, ये 6 कारण बताते हैं कि वी आर द बेस्ट. यस सर. सर Sir, you are not audible. Ranjit sir. Now it's audible. Please. Because the tower is gone. அப்போ ஆறாவது பெரிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, டெடிகேட்டட் எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ முழுமையா அர்ப்பணிப்புள்ள ஒரு பயிற்சி களம், யூனிக் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு நம்ம லீடர்ஸ் மூலமா நடத்தக்கூடியது, கோர் லீடர்ஸ் மூலமா நடத்தக்கூடியது. இது இந்தியாவில 2 நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு பயிற்சி களம் இருக்கு. இந்த களத்தை சிறப்பாக கொடுத்து எல்லாரையும் பயிற்சி பெற்று எல்லாரையும் லீடரா மாற்றக்கூடிய உத்வேகமான ஒரு பயிற்சி களமா கிடைச்சிருக்கு. எஸ் சார். इसीलिए पूरे इंडिया में एक स्लोगन फेमस है, नॉर्थ और साउथ, ईस्ट और वेस्ट, RCM इज द बेस्ट, RCM इज द बेस्ट. यस सर. रंजीत सर दोबारा बोलिए, सिग्नल कट हो गया. Yeah, sorry. So that's why there is a famous quotation in all over India. पूरी दुनिया इंडिया में एक फेमस है, नॉर्थ और साउथ, ईस्ट और वेस्ट, RCM is the best, RCM is the best. Ranjit ji, can you translate sir? No. Just signal cut हो रहा था. Okay sir, please. Sorry sir. अभी ईस्ट और साउथ, ईस्ट और वेस्ट, नॉर्थ और साउथ, उसके बाद मैं सुन नहीं पा रहा था. RCM is the best. பஸ் இதனாலதான் இந்தியா முழுக்க சொல்றாங்க, இது கிழக்கோ மேற்கோ வடக்கோ தெற்கோ எங்க போனாலும் RCM தான் மிகப்பெரிய சிறப்பான ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்றாங்க. எஸ் சார். सो हम सब लोग बहुत लकी हैं कि हिंदुस्तान की बेस्ट कंपनी के साथ में जुड़ने का हमें मौका मिला है, और मैं ये मानता हूँ इसमें हमारी नॉलेज काम नहीं किया है, हमारा लक काम किया है. बिकॉज हिंदुस्तान में ज़्यादातर कंपनियां गलत तरीके से काम कर रही हैं. मोर देन 95% जो कंपनियां हैं, दे आर नॉट डूइंग लीगल वर्क, जो गाइडलाइन को फॉलो वो नहीं कर रही हैं. और पहली बार जब भी हम किसी कंपनी से जुड़ते हैं सर, हमें मालूम नहीं चलता कि कौन सही है कौन गलत है. जो भी हमें बताता है वो हमें सही लगता है. सो पहली बार में ये अच्छी कंपनी में जुड़ना, ये गॉड की जो ब्लेसिंग्स रहती हैं तभी संभव हो पाता है. सो हम लोग बहुत लकी हैं कि ऊपर वाले की कृपा हमारे ऊपर रही कि हमें पहली बार में या कुछ लोगों को सेकंड और थर्ड टाइम में ही
आरसीएम जैसी अच्छी कंपनी में जुड़ने का मौका मिला है। यस सर। இப்ப இதெல்லாம் வச்சு புரியும் போது தெரியுது நம்மளாம் எவ்வளவு ஒரு கொடுப்பன உள்ளவங்க, இது கடவுளோட ஒரு கிருபை உள்ளவங்க, இது பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஏன் புரியுதுன்னா, ஏராளமா 95% மேற்பட்ட நேரடி வர்த்தக நிறுவனங்கள் எல்லாமே தவறான நிறுவனங்கள் நமக்கு தெரியுது. எப்ப தெரியுது? அவங்க சொல்லும் போதெல்லாம் சரியானதா சொல்றாங்க. அது சொன்ன பிறகு நம்ம பயணப்பட்ட போது, அது காயப்பட்ட போது, அது இழப்பு ஏற்பட்ட பிறகுதான் நமக்கு புரிய முடியுது. ஆனா இத்தனை நேர்மையான ஒரு ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம் நமக்கு முதல் தடவை கிடைக்கும் போது, இதுல இணைந்து செயல்படுவதற்கு நமக்கு எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கணுங்கிறத நம்ம உணர்ந்தாகணும். எஸ் சார். सो हमारे पास में और एक अच्छा मौका ये है कि हम लोग इस महीने बहुत बड़ा काम करने का टारगेट प्लान कर सकते हैं, बिकॉज दिस मंथ, पर्टिकुलर दिस सितंबर मंथ, हर डायरेक्ट सेलर के लिए बहुत महत्वपूर्ण होता है, क्योंकि आरसीएम बिजनेस का जो हिस्टोरिकल डाटा है वो ये बताता है कि सबसे ज़्यादा अचीवमेंट सितंबर के महीने में आती हैं, और सितंबर का महीना आ गया है। यस सर। இப்போ நமக்கு இத்தனையும் புரிந்த நமக்கு, இதில் இயங்கும் நமக்கு, இந்த மாதம் எவ்வளவு பெரிய முக்கியமானதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா செப்டம்பர் மாதம் தான் இதுவரை ஆர்சிஎம் வரலாற்றில் அதிகபட்ச சாதனைகளை நிகழ்த்தியது செப்டம்பர் மாசம் தான். அந்த செப்டம்பர் மாசத்துலதான், ஏன்னா இந்த மாசத்துலதான் நம்ம ஒவ்வொரு ஆண்டு விழா மேடைகள்லயும் நம்ம அங்கீகரிக்கப்பட போறது. அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக நமக்கு ஏராளமான வகைகளை கொடுத்திருக்கு நிறுவனம். இதுவரை பார்த்த அச்சீவ்மெண்ட் எல்லாம் நடந்தது செப்டம்பர்ல. அதுபோல இந்த அச்சீவ்மெண்ட், இந்த செப்டம்பரும் பெரிய அச்சீவ்மெண்ட்கள் நிறைந்த, சாதனைகள் நிறைந்த ஒரு மாதமாக மாறும் என்பதை நான் எதிர்பார்க்கிறேன். எஸ் சார். सो सितंबर महीने में हमारे पास में बहुत सारे ऑफर्स हैं, और एक बिजनेस का एक बहुत अच्छा एनवायरनमेंट बना हुआ है। उस दृष्टि से हमें हर व्यक्ति को नेक्स्ट लेवल पे जाने का टारगेट प्लान करना चाहिए। यस सर। அப்ப இந்த செப்டம்பர் மாசத்துல நமக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கு நிறுவனம். எதுக்கு? இதுல சாதனைகள் புரிவதற்காக நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கு. அந்த நிறைய ஆஃபரை நம்ம கடைநிலை வரையும், கடைக்கோடி வரையும் கொண்டு சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. ஆஃபரை நாம் தெரிந்து கொண்டால் பத்தாது, கடைசி வரையும் புதிய நாளைக்கு சேர்றவங்க, இன்னைக்கு சேர்ந்தவங்க, நாளானைக்கு சேர்றவங்க எல்லாரும் இந்த ஆஃபரை கொண்டு போது, இந்த ஆஃபரால் அவர்கள் பலன் பெறும் போது நமக்கும் இந்த சாதனைகளுக்கான வாய்ப்புகள் வருங்கிறது தான் உண்மை. எஸ் சார். सो हम लोग अपने टारगेट्स को अचीव कर सकते हैं। सो उसके लिए मेरे पास में बहुत लंबा प्रेजेंटेशन है, लेकिन मैं उसके कुछ पॉइंट्स आपके साथ में विदाउट प्रेजेंटेशन में आपके साथ में शेयर करता हूं। सो सबसे पहली चीज चाहिए कि आप स्पष्टता के साथ में तय करें कि इस महीने आप कितने बिजनेस लेवल पे जाना चाहते हैं। मींस आपका ए लाइन में कितना बिजनेस होना चाहिए, आपका बी लाइन में कितना बिजनेस, आपका सेल परचेज कितना हो, और आप कौन से वाइटल लेवल पे जाएंगे या कौन सा फिजिकल लेवल, आप फिजिकल पिन आप अचीव करना चाहते हैं। सो इट शुड बी वेरी क्लियर। यस सर। இப்போ என்கிட்ட இது எப்படி சாத்தியப்படுத்தலாம்ங்கிறதுக்கு எனக்கு ஏராளமான டேட்டாஸ் இருக்கு. அது ரொம்ப அதிக நேரம் ஆயிருங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சும்மா ஒரு டேட்டா காட்டாம நான் பேசுறேன். இதுக்கு என்ன செய்யலாம்? அப்ப நீங்க ஒரு மனசுக்குள்ள முதல்ல செய்ய வேண்டியது, நான் இந்த மாதம் ஒரு இலக்கை அடைவேன் அப்படின்னு இலக்கை நீங்களே முடிவு பண்ணிக்கிறது. அந்த இலக்கை முடிவு பண்ணது எப்படி பண்ண முடியும்? உங்களோட ஏ லைன்ல எவ்வளவு பிசினஸ் வரும், யாரார எந்தெந்த பின்னு கொண்டு வருவோம், பி லைன்ல என்ன செய்ய போறோம், அதுக்கு என்னென்ன செய்ய போறோம், இது எல்லாத்தையும் முடிச்சு நான் செல்ஃபா எவ்வளவு பண்ண போறேன். இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் வளர்ச்சிக்கான அடையாளம். வளர்ச்சி என்பது தானாக ஒரு தனி உறவாக வராது. அதுதான் நேரடி வர்த்தகம். அந்த நேரடி வர்த்தகத்துல ஏ லைன் பி லைன்ல ரெண்டு பேரையும் வளர்த்து விடும்போதுதான் நாம் வளர்ந்து போகிறோம். ஆனா அவர்கள் மட்டும் வளர்ந்தால் பத்தாது, நான் செல்ஃபா என்ன செய்யறேங்கிறது. அப்போ ஒவ்வொரு ஆஃபரையும் நாம் செய்து காட்டி, நாம் உணர்ந்து, நாம் புரிந்து கீழே காட்டும் போது, அவர்கள் பார்த்து அதை தெளியும் போது அப்ப நமக்கு எளிதாக அடைஞ்சிடலாம். எஸ் சார். और दूसरी चीज, आपके अंदर जो भी आपने टारगेट प्लान किया है उसको पूरा करने की एक बर्निंग डिजायर आपके अंदर में होना चाहिए कि जो मैंने सेट किया है इसको मैंने किसी भी कीमत पे पूरा करना है। यस सर। இரண்டாவது முக்கியமானது, இந்த கனவுகளை காண்பது முக்கியம் இல்ல, அந்த கனவை நிறைவேற்ற எந்த டார்கெட்டை நம்ம செட் பண்ணமோ, எதை அடைவேன் என்று நினைத்தோமோ, யாரை உயர்த்துவேன் என்று நினைத்தோமோ, அது எல்லாத்தையும் நான் அதை அடையாமல், அதை நிறைவேற்றாமல் நான் தூங்க மாட்டேங்கிற ஒரு பர்னிங் சென்சேஷன், உள்ளுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். எஸ் சார். तीसरी चीज, हमें एक चीज का ध्यान रखना है कि इस महीने हमें अपने टारगेट्स को पूरा करने के लिए 30 सितंबर का वेट नहीं करना है, अपितु हमने अपने टारगेट्स को 30 दिनों में कन्वर्ट करके, डिवाइड करके, और डेली और वीकली क्लोजिंग के पैटर्न पे काम करना है। यस सर।
அடுத்தது என்ன பார்த்தா நம்ம இதுக்காக காத்திருக்க கூடாது. நான் ஒரு டார்கெட்டை முடிவு பண்ணிட்டேன், அந்த டார்கெட்டை 30ஆம் தேதி வந்து பாத்துக்கிறேன் அப்படி முடிவு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த 30ஆம் தேதிக்கு என்ன டார்கெட்டை முடிவு பண்ணோமோ அந்த டார்கெட்டை நம்ம என்ன செய்யறோம், 30ஆ பிரிக்கிறோம். 30ஆல டிவைட் பண்ணி ஒவ்வொரு நாளும் நகர்த்தி கொண்டு போனா தான் அந்த 30ஆம் தேதி நம்ம நினைச்சு நடக்க முடியும். இல்லைன்னா 30ஆம் தேதி பார்த்து போனா நம்ம முடிவு பண்ண டார்கெட்டுக்கு சாத்தியப்பட வாய்ப்பு இல்லை. அதனால என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நமக்கு அதோட பங்கை நம்ம நிறைவேற்றணும். எஸ் சார். हमारे पास में इतने शानदार ऑफर हैं, मैंने 20 सालों में इतने अच्छे ऑफर कभी नहीं देखे. நம்ம முன்னால இவ்வளவு பெரிய ஆஃபர் இருக்கு, வள்ளி வாரி வழங்குறாங்க. நான் 20 வருட அனுபவத்துல, RCM 20 வருட அனுபவத்துல இந்த மாதிரி ஆஃபர்லாம் நான் பார்த்ததே இல்லை. எஸ் சார். कुछ प्रोडक्ट्स के ऊपर पे हमें 100% बिजनेस वॉल्यूम मिल रहा है और वो केवल इसी महीने के लिए अवेलेबल है. सो आप स्टोर कर लीजिए उन प्रोडक्ट का जो आपको 100% बीवी दे रहे हैं. இப்ப சில பொருட்களுக்கு 100% டிவி கிடைக்குது. இப்ப 100% எப்பவும் 50% கிடைச்சது 100% மாறுது. அப்போ இப்படி ஆஃபர் நம்ம கிடைக்க அடுத்த மாசம் வர கிடைக்காது. இந்த மாசம் கடைசி வரை தான் கிடைக்கும். அப்போ அதை நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம், வாங்கி வச்சுக்கலாம். அடுத்த மாசத்துக்கு நம்ம வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பிவி நமக்கு கிடைக்கும். இந்த ஆஃபர் நமக்கு அடுத்த மாசம் தொடராது. எஸ் சார். न्यूट्री चार्ज के जितने भी ऑफर्स हैं उनमें एंट्री लेने के लिए 30th सितंबर इज द लास्ट डेट. वो सारे के सारे ऑफर्स इसके बाद में अवेलेबल नहीं रहने वाले हैं. सो न्यूट्री चार्ज के बहुत सारे ऑफर्स का आप बेनिफिट ले सकते हैं. और सबसे बड़ा जो ऑफर है वो गुड डॉट ने हमें दिया है, सुपर सितंबर करके. वंडरफुल ऑफर, वंडरफुल प्रोडक्ट. நியூட்ரி சார்ஜ் ஆஃபர்லாம் அது சிறப்பான ஆஃபர். அது இந்த மாசத்துக்குள்ள முடிஞ்சிடும். இந்த மாசத்துல அதை பயன்படுத்தும் போது நம்ம அனைத்து ஆதாயங்களையும் அடைய முடியும். அதே மாதிரி குட் டாட் கொடுத்திருக்கு, சூப்பர் செப்டம்பர்னு. இது குட் டாட் இதுவரை கொடுக்காத ஒண்ணு கொடுத்திருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம உணர்ந்து நம்ம டீமுக்கு எல்லாத்தையும் கடைசி வரை கொண்டு போய் சேர்த்து அவங்க புரிய வைக்கும் போது ஒவ்வொருவரும் அதுல வெல்லும் போது நாமளும் வெற்றி தீர்வோம். எஸ் சார். पूरे इंडिया में एक नारा चला है नाजर सर, उसको हम लोग बोलते हैं चलो उदयपुर, चलो उदयपुर, चलो उदयपुर. सो गुड डॉट ने इतना शानदार ऑफर दिया है कि हर आदमी उदयपुर, जो एक इंडिया का फेमस टूरिस्ट डेस्टिनेशन है, वहां पे जाया जा सकता है. और गुड डॉट की टीम से जो ट्रेनर हैं वो डिटेल में आज हमें उस ऑफर के बारे में और प्रोडक्ट्स के बारे में बताने वाले हैं. இப்போ இந்தியா முழுக்க இப்ப RCM உறவுகள்கிட்ட ஒரே ஒரு கோஷம் தான் முழங்கப்படுது. என்ன பாத்தீங்கன்னா, சலோ உதயபூர், சலோ உதயபூர், எல்லாம் கிளம்புவோம், உதயபூர் போவோம், உதயபூர் போவோம்னு. ஏன்னா இந்த ஆஃபரை பயன்படுத்தி உதயபூர் நம்ம குட் டாட் நிறுவனத்தோட ஃபேக்டரியை பாக்குறோம். அது தெரிஞ்சுக்கிறத கடந்து அந்த உதயபூருங்கிற அற்புதமான ஒரு சுற்றுலா தலம், இது எல்லாரும் எத்தனை பேர் போயிருப்போம், எப்ப சாத்தியப்பட்டிருக்கும்? அது ஒரு கல்ல ரெண்டு மாங்க. இப்போ நம்ம உதயபூர் இந்த டார்கெட்டை பண்ணும்போது நம்ம குட் டாட்டுக்கு பயிற்சி பெற முடியும், அந்த ஃபேக்டரி பார்க்க முடியும். அதை கடந்து அற்புதமான சுற்றுலா தலத்துல சுத்தி வளம் வந்து மகிழ முடியுங்கிறது முக்கியமான விஷயம். எல்லாரும் அதுதான் முயற்சி பண்றோம். எஸ் சார். सो हम लोग उम्मीद करते हैं कि इस बार तमिलनाडु साउथ इंडिया में बहुत अच्छा परफॉर्म करने वाला है. बहुत सारे नए वाइटल लेवल्स और रॉयल्टी के लेवल्स हम लोग देखने को मिलने वाले हैं. நம்ம முடிவு பண்ணுவோம், நம்ம உதயபூர்ல சந்திப்போம். கூடவே இந்த மாதத்தை பயன்படுத்தி சவுத் இந்தியால தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலமாக புதிய வைட்டல் பின்னுகளும் புதிய ராயல்ட்டியும் புதிய டெக்னிக்களும் அர்ப்பணிப்பா கொண்டு வருவாங்கிறது நம்ம நம்புவோம். எஸ் சார். बहुत जल्दी हम लोग उदयपुर में मिलेंगे, उससे पहले शायद हम लोग तमिलनाडु में मिलेंगे. आप सबने मेरी बातचीत को बहुत ध्यान से सुना, मैं आपका बहुत आभारी हूं. थैंक यू वेरी मच. நன்றி வணக்கம். மிக விரைவில் நம்ம உதயபூர்ல சந்திப்போம் எல்லாரும். அதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் சந்திப்போம். நான் வந்து உணவுகளை நம்ம வெஜிடேரியன் உணவுகளை சாப்பிடணும், உங்களை சந்திக்கணும். அதுவரை இதுவரை என்ன பொறுமையா என்னோட பேச்சை கேட்ட எல்லோருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. Thank you, sir. Thank you so much. Thank you, Nasser sir, and thank you, Surendra Bhatt sir. We all are blessed with your presentation, sir. 100%. நமக்கு எல்லாருக்கும் வந்து கிடைச்ச இந்த பெரிய வாய்ப்பு நீங்க எல்லாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. பிகாஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுரேந்திர பட் சார் இஸ் நாட் ஓன்லி a leader of RCM business, டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியோட ஒரு லெஜெண்ட் தான் சுரேந்திர பட் சார். அப்போ சுரேந்திர பட் சாரோட டீம்ல நம்ம எல்லாரும் இருக்குங்கிறது விஷயம் வந்து ஒரு பெருமையா நமக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியும். பட் சுரேந்திர பட் சார் நீட் தட். சுரேந்திர பட் சார் நம்ம டீமுக்குள்ள இருக்குங்கிற அந்த பெருமை சுரேந்திர பட் சாருக்கு வேணும். he want
சோ நாளைக்கு வந்து சுரேந்திரவட் சார் சொல்லணும், எஸ் ஐ ஆம் வித் தமிழ்நாடு டீம், நான் வந்து தமிழ்நாடு டீம் கூட இருக்க சுரேந்திரவட் சார் சொல்ற மாதிரி அந்த ஒரு பெருமை நம்ம சுரேந்திரவட் சாருக்கு கொடுக்கணும். அதுதான் நம்ம எல்லாரும் முயற்சி பண்ண வேண்டியது. அண்ட் டெஃபினெட்லி ஃபார் தட் திஸ் டைப் ஆஃப் மீட்டிங் அண்ட் திஸ் டைப் ஆஃப் டீடைல்ஸ் நமக்கு இன்னைக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வந்து நார்மலி ஒரு டேட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, நீங்க வேற ஏது டேட் செல்லிங் இண்டஸ்ட்ரி பாருங்க, வேற எங்கேயும் உங்களுக்கு இதே மாதிரி டீடைல்ஸ் கிடைக்காது. ஆத்தென்டிக் டீடைல்ஸ் ஃப்ரம் டைரக்ட்லி ஃப்ரம் த பிரசிடென்ட் ஆஃப் வெல்ஃபேர் அசோசியேஷன். யோசிச்சு பாருங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்காங்க. கிராப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க எப்ப என்கேஷ் பண்ண போறாங்களோ அந்த டைம்ல தான் நீங்க எல்லாரும் வந்து பெரிய லெவல்ல வெற்றி எடுக்க போறாங்க. அண்ட் டெஃபினெட்லி த டிரான்ஸ்லேஷன் ஃப்ரம் நாசர் சார், அது பொதுமே சொல்ல தேவையே இல்லை. பிகாஸ் 100% நான் முன்னாடி சொன்ன மாதிரி வட்சாரு மனசுல நினைச்ச விஷயங்கள் அதே மாதிரி நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தந்துகிட்டே இருக்காங்க. அண்ட் டெஃபினெட்லி சார் திஸ் மந்த் ஃப்ரம் செப்டம்பர் onwards சார், தமிழ்நாடு will be rocking in RCM business sir. Definitely we will guarantee you sir, we guarantee you. Thank you.